கழகத்தை கைப்பற்றிய உதயநிதி, அமைதியாக கைமாறிய அதிகாரம், கதரும் சீனியர்கள், அங்கீகாரம் தந்த ஆளுநர் RN ரவி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தில் பல கட்சியில் தலைமை மாற்றமானது நிகழ்ந்திருக்கிறது. வெட்டு குத்துகள் அரங்கேறியது. எல்லாரும் ஒன்று என்று பேசினவங்க, ரத்தத்தின் ரத்தம் என்று சொன்னவங்க, அண்ணன் தம்பி என்று பழகியவங்க, தலைமை மாற்றத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த பேரும் கோர்ட்டு வாசலில் தான் உட்காந்துருந்தாங்க. திமுகவில் கூட தலைமை மாற்றம் நிகழ்கின்ற போது கடந்த காலங்களில், அது அண்ணா காலமாக இருக்கலாம், கலைஞர் காலமாக இருக்கலாம், திமுகவில் கூட குழப்பங்கள் ஏற்பட்டது. அண்ணன் தம்பி பிரச்சனை வந்தது, கட்சி விட்டு நீக்கி வைக்கப்பட்டது. வெற்றி பெறுகின்ற வரைக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த அளவுக்கு 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக உழைத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிகார மாற்றமும் தலைமை மாற்றமும் அவ்வளோ இலகுவாக கிடைக்கவே இல்லை. சர்ச்சைகள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கழகம் கிடைத்ததாக இருந்தாலும் சரி, அதிகாரம் கைமாறதாக இருந்தாலும் சரி, ரொம்ப அமைதியாக ஸ்மூத்தாக நடந்து முடிந்திருக்கிறது. அதை பற்றியான விவரங்களைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் எட்டியப்ப சோழன். நண்பர்களுக்கு வணக்கம். கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கச்சேரியை ஆரம்பிக்கலாமா? வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வமல. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எந்தவித முன்னேற்பாடும் செய்யாமல் அவர் அழகாக அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்கள் அமெரிக்காவில் இருக்க போகிறாரு. அப்படி 17 நாள் இருக்கின்ற தருணத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் ஆட்சியும் யார் வழிநடத்துவார்கள்? ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் எந்தவித துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்கவே இல்லை. அவர் பாட்டுன்னு அமைதியாக போயிட்டாரு. அப்படி அமைதியாக போனதனுடைய உள்நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், எந்த ஒரு சீனியர் மினிஸ்டராகவும் இருந்தாலும் துணை முதலமைச்சருக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். கான்ஸ்டியூஷன் படி துணை முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் முதலமைச்சர் என்ற பெயர் வந்துவிட்ட பிறகு சீனியர் மினிஸ்டர்கள் கூட அவருக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால் மரபுபடி கட்டுப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறது. ஸோ உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்றால் எந்த சீனியர் மினிஸ்டரும் உதயநிதியுடைய சொல்ல மீறக்கூடாது, மீறவும் மாட்டாங்க துணை முதலமைச்சர் என்ற அடிப்படையில். ஆனால் எந்தவித ஏற்பாடும் செய்யாமல் போன பிறகும் உதயநிதியினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகின்றார்களா இல்லையா அமைச்சர் பெருமக்களும் கட்சி நிர்வாகிகளும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நமக்கு இருந்த பிரச்சனை தலைமை மாற்றத்தின் போது உதயநிதிக்கு இருக்கக்கூடாது. ஒரு ரிகர்சலை பார்த்துருவோம். நாம் தான் அமெரிக்காவிலிருந்து கட்சியும் ஆட்சியும் நேரடியாக கண்காணிக்க போகிறோமே. சின்ன பிரச்சனை, சின்ன சலசலப்பு எது இருந்தாலும் சரி செய்து கொள்வோம் அப்படின்றதுக்காக எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாமல் ஒரு அறிக்கை வெளியிட்டு வேண்டுகோள் வைத்துவிட்டு அவர் பாட்னர் முதலமைச்சர் அமெரிக்கா போயிட்டாரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையை அழகாக அமைச்சர் பெருமக்களும் கட்சி நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான முதல் உதாரணத்தை நான் சொல்கிறேன். நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அமெரிக்கா போய் 2வது நாளே தமிழக அரசாங்கத்தினால் வாங்கப்பட்ட பேருந்தை மக்களுக்காக அர்ப்பணிக்கின்றார்கள். அதுக்கு தலைமை தாங்கி கொடியசைத்து பேருந்துகளை அர்ப்பணிப்பது யாரான்னு பார்த்தா நம்முடைய அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சீனியர் தான். இருந்தாலும் உதயநிதி அவர்களை கூப்பிட்டு தான் இந்த பேருந்தை அர்ப்பணிக்கின்ற விழாவையே செய்கிறார். அதனால் ஆட்சி ரீதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் பெருமக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். 2வது கட்சி ரீதியாக தேர்தல் பணிக்குழுவை போட்டார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றார்கள் தமிழகத்தில் என்ற ஒரு சாதனை. எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றார் என்ற ஒரு சாதனை. கலைஞருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. கலைஞர் தலைமையில் 1971 2006 வரைக்கும் பல தேர்தல்களை சந்தித்தாலும் மாறி மாறி தான் வந்திருக்குது. அதிமுக திமுக என்று தான் வந்திருக்கிறதே கண்டி திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறவே இல்லை. இப்போது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 6 தேர்தலில் வெற்றி, ஆட்சிக்கு வராத பொழுது 4 தேர்தலில் வெற்றி, தொடர்ச்சியாக வெற்றியே பார்த்துட்டு இருக்கார். எதிரிகளும் பலமாக இல்லை. இந்த தருணத்தில் கூட நம்ம தொடர்ச்சியாக 2வது முறை வெற்றி பெற்று வரலன்னு வச்சிங்களேன், இனி மக்கள் நம்மளை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. இனி வெற்றியே பெற முடியாது. அதனால் 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருந்தாலும் நம்ம தேர்தல் பணிக்குழுவை போட்டுடலாம் அப்படின்றதுக்காக சீனியர் மினிஸ்டர்களும் கட்சியில் சீனியராக இருக்கிறவங்களையும் தேர்தல் பணிக்குழுவாக நம்ம முதலமைச்சர் ஐயா போட்டார். இப்போ வடக்கு மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவர்களை போட்டாங்க. தென் மண்டலத்துக்கு தங்கம் தென்னரசு அவர்களை போட்டாங்க. கொங்கு மண்டலத்துக்கு நம்ம உதயநிதி அண்ணா அவர்களை போட்டாங்க. அப்புறம் வடக்கு மண்டலத்துக்கு RS பாரதியை போட்டாங்க. அதே மாதிரி தமிழகத்துடைய மத்திய மண்டலத்துக்கு KN நேரு அவர்களை போட்டாங்க. பாருங்கள், அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர வயதிலும் அனுபவத்திலும் மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா
அதிகமாக அனுபவம் பெற்றவர்களும், ரெண்டாவது வந்து வயதிலும் அதிகமாக இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா அனுபவம் இருக்குது, வயது இருக்கிறது, சீனியராகவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதலமைச்சர் ஐயா அவர்கள் அமெரிக்கா போயிட்ட பிறகு இந்த தேர்தல் பணிக்குழுவினுடைய ஆலோசனை கூட்டமானது நடந்தது. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது கட்சி ரீதியாக உதயநிதி அண்ணா அவர்கள் தான். சீனியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மண்டலத்தில் என்ன மாதிரியான வேலையை செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற விவரத்தை உதயநிதி அவர்கள்கிட்ட தான் தந்திருக்கிறாங்க. கட்சிக்காக ஒவ்வொரு மண்டலத்திலும் செய்யப்பட்ட கட்டமைப்புகள் என்ன, கடந்த காலங்களில் என்ன இருந்தது, இப்போ என்ன மாற்றி அமைச்சிருக்கிறோம், உங்களுடைய பணிகள் எப்படி இருந்தது, யார் ஒத்துழைச்சாங்க, யார் ஒத்துழைக்கல, எல்லாவற்றையும் தலைமை ஏற்று சீனியர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாருப்பா கட்சி ரீதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆலோசனையெல்லாம் முடிந்து விட்ட பிறகு இன்னும் பணிகளை விரைவுபடுத்துங்க, கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது, நமக்கு போட்டியாளர்கள் அதிகமாயிட்டாங்க, அதிமுக மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க, வேலையை பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டுட்டு நம்ம ஆலோசனை விஷயத்தை வந்து நான் முதலமைச்சருக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இப்போது கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களும் சீனியர் மினிஸ்டர்களும் கட்சி ரீதியாக உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டும் கிடையாது, மழைக்காலம் தொடங்காச்சு, வெள்ள தடுப்பு பணிகளை பார்க்கணும், இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற ஆலோசனை கூட்டம். அதில் உயர் அதிகாரிகளையும் அழைத்திருக்கின்றார், சீனியர் மினிஸ்டர்களையும் அழைத்திருக்கின்றார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரும் சேகர்பாபு அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யார் தெரியுமா? நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள். இது கட்சி ரீதியாகவும் சரி ஆட்சி ரீதியாகவும் சரி ரெண்டுத்துக்கும் பொறுப்பான விஷயந்தான் இந்த மேட்ரு. ஸோ பல ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறாரு. பாருப்பா, தண்ணி தேங்குச்சுன்னா நம்மளை திட்டி தீர்த்துருவாங்க, அதனால் பம்ப் செட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் கிடையாது, மழை வந்துடுச்சு, மழை பேஞ்ச பிறகு எங்கெங்கெல்லாம் ஒயர் அறந்துக்குது அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் கரண்ட் தரணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு நாள் கரண்ட் இல்லைனா கூட நீங்கள் பல ஆண்டு காலம் மக்களுக்காக பணிபுரிந்த விஷயம்லாம் மறைஞ்சிடும். ரெண்டாவது, இந்த தண்ணியை அப்பா நாங்கள் வடிச்சிட்டோம்பா, போக்குவரத்தானது சரியாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலும் மழையில் நின்று வேலை பார்த்தீங்கன்னா கூட கரண்ட் இல்லைன்னா உங்களுடைய வேலையானது மக்களிடையே எடுபடாது, நம்மளை தான் திட்டுவாங்க. அதனால் தன்னார்வலர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எடுப்பதையும் கரண்ட்டை விரைவாக கொடுப்பதற்கான வேலையும் பார்ப்பதற்கு தயார்படுத்துங்க. அது மட்டும் கிடையாது, பேரிடர் நிவாரண குழுக்கள் இருக்கு இல்லையா, அவங்கள கூப்பிடுங்க, அருகாமையில் வச்சுக்குங்க, அவங்களுக்கான பயிற்சியை கொடுங்க. ரெண்டாவது, எங்கெல்லாம் தண்ணி தேங்கணும் இப்பயே கண்டறிஞ்சிடுங்க. அதுவும் இல்லாமல் அடைப்புகள் எங்கே இருக்கிறது, அதோட நாம் மனிதர்களை பயன்படுத்த போகிறோமா இல்லை எந்திரத்தை பயன்படுத்த போகிறோமா, அதற்கான உபகரணங்கள் எங்கே இருக்கிறது. மழை காலமானது தொடங்கிடுச்சு. ரெண்டாவது, மழையை பொறுத்த வரைக்கும் லேசாக பெய்யறது கிடையாது, கொட்டினா மொத்தமாக கொட்டிடுது. அதனால் அந்த பெரும் மழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், வெள்ளத்தால் பாதிப்படையக்கூடிய மக்களை மாற்று முகாமுக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் என்ன செஞ்சுருக்கோம், உணவு தயாரிப்புகள் எப்படி இருக்குது, எல்லாவற்றையும் ஆலோசித்து சீனியர் மினிஸ்டர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறாருங்க தலைமையாக இருந்து. அதுவும் இல்லாமல் அவங்க சொன்ன ஐடியாக்களும் கேட்டுட்ருக்காங்க, அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டு இருக்கின்றார். மொத்தமாக கட்சி பணியும் ஆட்சி பணியும் அழகாக அமைதியாக கைமாறி இருக்கிறது. கோட்பட விவகாரமாக இருந்தாலும் சரி, விஜய் மாநாடு விஷயமா இருந்தாலும் சரி, சர்ச்சை இல்லாமல் அழகாக கொண்டு போனார். சிறப்பு காட்சிகளுக்கும் அனுமதி அளித்திருக்கிறாரு. கோட்பட விஷயத்தில் அரசியல் பண்ணாமல் தமிழக அரசியல் களத்தை அழகாக நகர்த்திட்டு போயிருக்கிறாரு. முதல்வர் எந்த உத்தரவும் போடல, இருந்தாலும் அமைச்சர் பெருமக்களும் சீனியர்களும் நம்ம உதயநிதி அண்ணா அவர்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. நம்ம துரைமுருகன் அவர்கள் தான் வந்து எடாகுடம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அழகாக வழி விட்டுட்டு அவர் சிங்கப்பூர் போயிட்டார், நீங்கள் எப்படியாவது பார்த்துங்கப்பா அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எங்கள் கட்சியை கைப்பற்றதாக இருந்தாலும் சரி, அதிகார மாற்றங்கள் கைமாறதாக இருந்தாலும் சரி, அமைதியாக ஸ்மூத்தாக நடந்து முடிந்து இருக்கிறது. இன்னும் பல வேலைகள் கட்சி தொடர்பாகவும் சரி ஆட்சி தொடர்பாகவும் செய்கிறாரு. அதெல்லாம் பேசினா வீடியோ பெருசாக போகும். ஆனால் கடைசியில் ஆளுநர் தந்த அங்கீகாரத்தை பற்றி பேசி முடித்து விடுவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி தரமாக இருக்குதா இல்லையா என்ற போட்டி தான். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கல்வி தரம் சரியில்லை, அதை மட்டும் சொல்லலை. ரெண்டாவது, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய வாத்தியார்கள் சரியாக வேலை செய்கிறதில்ல அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பொறாமல் பிடிச்சவங்கப்பா, அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் இல்லை கலைஞர் அவர்கள் தந்த பாடத்திட்டத்தில் படித்தவங்க தான் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து சொல்கிறார். உதாரணத்துக்கு வீரமுத்துவேலை சொல்கிறாரு, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் கலைஞர் அவர்கள் தந்த பாடத்திட்டத்தில் படித்தாங்களா இல்லை காமராஜர் அவர்கள் தந்த பாடத்திட்டத்தில் படித்தாங்களா இல்லை எம்ஜிஆர் அவர்கள் தந்த பாடத்திட்டத்தில் படித்தாங்களான்னு தெரியாது.
ஆனால் நம்ம ஆளுநர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான கல்வி சூழ்நிலையை சொல்கிறார். வீரமுத்துவேல் படித்த கல்வி சூழ்நிலையை சொல்லலை, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் படித்த காலத்தை சொல்லலை. ஆனால் இன்றைக்கி எப்படி மாணவர்கள் இருக்காங்க, இன்றைக்கி மாணவர்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்கிறது, பாடத்திட்டத்தினுடைய தரம் எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு ஆளுநர் அவர்களை கேட்குறாரு. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 9வது படிக்கின்ற மாணவன் வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர் இது என்னடான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டானா. குறிப்பாக 98 காட்டி இது 98 தானா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தெரிய மாட்டேங்குதான். 9வது படிக்கிறவனுக்கு 70% மாணவர்கள் தமிழகத்தில் படிக்கிறவங்களுக்கு அந்த நம்பர் தெரியலையா. அதே மாதிரி 40% மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து 9வது படிக்கிறாங்க இல்லை 12வது படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்கள கூட்டின்னு போய் 2வது புக் இருக்குல்ல, அந்த 2வது புக்கை கொடுத்து தமிழோ இங்கிலீஷோ படிக்கிறான்னா அதையே படிக்க மாட்டானுங்களாம். அந்த அளவுக்கு தான் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தரம் இருக்கிறது. 2வது வாத்தியார்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா தமிழக அரசாங்கமானது மக்கள் வரி பணத்தில் தான் வாத்தியாருக்கு சம்பளம் தருது. ஆனால் எத்தனை ஆயிரம் என்பதை விட லட்சக்கணக்கில் அரசு வாத்தியார்களுக்கு சம்பளமாக தருது. ஆனால் சம்பளம் வாங்குகின்ற அளவுக்கு உழைக்கிறாங்களா? பாடத்திட்டம் நல்லதாகவே இருக்கலாம், ஆனால் அந்த பாடத்திட்டத்தில் மாணவர்கள் படிக்கிறாங்களா? அதான் நம்ம ஆளுநர் சொல்கிறாரு, இவன்லாம் வந்து எந்தவித தங்கு தடையும் இன்றி டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு போயிடறாயா, அப்புறம் அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேது. திறன் இருந்தால் தானே, ஒழுங்காக படித்தா தானே. இது மாநிலத்துக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஆபத்து. அவன் மாநில கல்வி திட்டத்திலேயே படிச்சிருந்தா கூட ஒழுங்காக படிச்சிருக்கானா, எதனா விஷயத்தை தெரிஞ்சிருக்கானா, வேலைக்கான திறனை வளர்த்துருக்கிறானா, எதுவுமே கிடையாது. எந்தவித தடையும் இல்லாமல், எந்தவித ஃபில்டரும் இல்லாமல் டக்குன்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஃபெயிலானா கவர்மெண்ட் வாத்தியாரை சட்டையை பிடிச்சி ஏன்டா ஃபெயில் வராங்க உங்கள் மாவட்டத்தில் அப்படின்னு கேட்கும்பொழுது தலைமை ஆசிரியர் பதில் சொல்ல முடியல. வாத்தியார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு வேலை செஞ்சால் தானே மாணவர்கள் தரமாக படிச்சுட்டு வெளியே வருவாங்க. அதனால் தலைமை ஆசிரியர் வகுப்பு ஆசிரியரை கேட்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் எந்த வித ஃபெயிலும் கிடையாது. எக்ஸாம் அட்டன் பண்ணியா பாஸு. இது தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அதனால தான் ஆளுநர் சொல்கிறாரு, கல்வியும் தரம் அல்ல, பாடத்திட்டமும் தரம் இல்லை அப்படின்னு இந்த ஆளுநர் சொல்கிறாரு. தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தரமான பாடத்திட்டம் தந்தா அரசாங்க ஊழியர்களும் வாத்தியாருடைய மகன்களும் அரசியல்வாதி பிள்ளைகளும் அரசு பள்ளியில் படிக்கணுமா இல்லையா அப்படின்ற கேள்வியும் கேட்குறாங்க. 2வது, இந்த சமச்சீர் கல்வி என்ற ஒரு கல்வியை கொண்டு வந்திருக்கீங்க, அதன் மூலமாக தமிழக மாணவர்கள் சிறப்பாக பங்களிப்பு செலுத்துகிறாங்க, ஐஐடி என்ஐடி மருத்துவக் கல்லூரிக்கெலாம் போகிறாங்க அப்படின்னு நம்ம உதயநிதி அண்ணா அவர்களே பேசியிருப்பார். அப்படி போகிறாங்கன்னா இந்த பாடத்திட்டத்தை தனியார் பள்ளிக்கூடத்துலேயும் கடைபிடிக்க சொல்லலாமே, ஏன் மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தை கடைபிடிக்க சொல்கிறீங்க? அப்போது தனியார் பள்ளிக்கூடங்கள் மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தை கடைபிடிக்குதுன்னா அப்படின்னா எந்த பாடத்திட்டமானது சிறப்பாக இருக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு ஆளுநர் சொல்கிறாரு. ஆனால் பொறாமையில் பேசுகிறாரு ஆளுநர் அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. ஸோ ஆளுநரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பதிலளிக்கின்றார். ஸோ இன்றைக்கி ஆட்சி கட்டிலில் இருந்து அரசாங்கத்தை வழிநடத்துவது உதயநிதி ஸ்டாலின் என்பதை நம்ம ஆளுநர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பதிலளித்ததன் மூலமாக அங்கீகாரம் தந்திருக்கின்றார். இனி சீனியர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கட்சியில் இருந்தும் சரி இல்லை தலைமையில் இருந்தும் சரி அப்புறப்படுத்துவது இயலாத காரியம். என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் என்னை கேட்டு தான் செயல்படணும், என் பிள்ளைக்கு தராமல் உன் பிள்ளைக்கு தலைமை பதவி தரக்கூடாது அப்படின்னு என்ன தான் ஒத்த காலில் நின்னாலும் வேலைக்கு ஆகாதப்பா. முதல்வரை பொறுத்த வரைக்கும் எந்தவித உத்தரவும் யாருக்கும் பிறப்பிக்காமல் அம்போன்னு விட்டுட்டு போனாலும் கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துகின்ற திறமை உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது. எவெல்லாம் பேசுகிறானோ அவனெல்லாம் அடக்கி ஆளுகின்ற ஆளுமையும் அவருக்கு இருக்குது என்பதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அமெரிக்காவில் ஜாலியாக சைக்கிள் ஓட்டுறாரு. 17 நாளில் வருவாரா, இன்னும் 2 நாள் சேர்த்தே இருந்து வரலாயா, நம்ம உதயநிதி அவர்கள் கலக்கிறாரையா தமிழகத்தில் கட்சியும் ஆட்சி விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜோராக ஓய்வு எடுத்துகிட்டு வருவாரா என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். தமிழகத்தில் பாடத்திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் பாடத்திட்டம் சிறப்பாகவே இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டத்தை போதிப்பது கிடையாது, மாணவர்கள்கிட்ட வேலை கொடுத்து வேலை வாங்குவது கிடையாது, ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர் வேலை வாங்குவது கிடையாது. அதனால் பாடத்திட்டம் சிறப்பானதாக இருந்தாலும் சரி மாணவர்கள் திறனாக வெளியே வரல. அப்படி திறனாக வந்திருந்தாங்கன்னா வேலை வாய்ப்பு இருந்தும் வேலைக்கு போகாமல் வெட்டியாக ஏன் மாணவர்கள் சுற்றுறாங்க அப்படின்ற விஷயம் ஆளுநர் கேட்கின்ற கேள்வியாக இருக்கிறது. ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து. நம்ம உதயநிதி ஆளுநர் மோதலானது இதோட முடிகிறதா இன்னும் தொடர்கிறதா என்று சொல்லிட்டு நன்றி நண்பர்களே.